Welcome to Learn CS with Selvi channel. நம்ம சேனல்ல PG TRB கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சிலபஸ் வைஸா ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 2 டிபிஎம்எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து 3 செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்க போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் கான்செப்டோட லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோஸ்க்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெய்லி 6 o'clock வந்து உங்களுக்கு ஈவினிங்கில் வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகி வரும். ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே 6:30க்கு அதோட MCQ வந்து ஷார்ட்ஸில் வரும், அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ மார்னிங் ஈவினிங் சொல்லிவிட்டு டிபிஎம்எஸ் பைத்தான் ரெண்டையுமே சைட் பை சைடாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட்டாக வந்து OS ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த OSே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கள் கூடவே சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கால்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி சிலபஸ் முடிச்சுட்டு நம்ம ப்ராக்டிஸில் இறங்கிடலாம். ஓகேவா, வாங்க இன்றைக்கான கான்செப்ட் போகலாம். இதுதான் பைத்தானோட சிலபஸ். இந்த சிலபஸில் இன்றைக்கி நம்ம லாஸ்ட் சைபை தான் பார்க்க போகிறோம். இதை மீதி எல்லாமே கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ இதுக்கான MCQ டெஸ்ட்டு வந்து கம்மிங் சண்டே வைக்க போகிறோம். ஸோ அந்த சண்டே டெஸ்ட்டில் வந்து பைத்தான் லைப்ரரிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த 2 கான்செப்ட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இன்னும் வீடியோஸ் பார்க்காதவங்க இதுவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போயிட்டு ஃபங்க்ஷன் அண்ட் லைப்ரரிஸ்க்கான வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, சைஃபை இதுவும் வந்து ஒன் ஆஃப் த லைப்ரரி தான், பைத்தானோட லைப்ரரி தான். தேர்ட் பார்ட்டி லைப்ரரின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தான் இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், பில்டின்னா இருக்காது. இதை வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா ட்ராவிஸ் எலிஃபண்ட் தான் நம்பையும் க்ரியேட் பண்ணார். நம்பையோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் தான் என்னென்னா சைஃபைன்னு சொல்லலாம். ஸோ நம்பையில் இருக்கிற அதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னா அரே யூஸ் பண்ணுறது தானே. ஸோ அந்த ஃபாஸ்டஸ்ட் டைமென்ஷனல் அரேயை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சைபை லைப்ரரியுமே யூஸ் ஆகுது. ஸோ சைபையில் வந்து நம்பை அரேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரியா. ஸோ அதனால் அது வந்து அண்டர்நீத் ஆஃப் நம்பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சைஃபை அப்படிங்கிறது சயின்டிஃபிக் லைப்ரரி ஃபார் பைத்தன். ஸோ இது ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் தான் சயின்டிஃபிக் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா BST லைசன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்படின்னா என்னதுன்னா பர்க்லி சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ். ஸோ இதுக்கு எதுக்கு கொடுப்பாங்கன்னா அந்த ஓப்பன் சோர்ஸுக்கான ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸோட அப்ரூவல் தான் இந்த சைஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, இன்ஜினியரிங் ஸோ இது 3மே வந்து கவர் ஆகிடும். சைஃபை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீடாமினேட்லி பைத்தான் தான், பைத்தானை வச்சு தான் மேக்ஸிமம் எழுதியிருப்பாங்க. பட் ஃபியூ செக்மெண்ட்ஸ் வந்து C வச்சு ரைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எஃபெக்டிவ் நியூமரிக்கல் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நியூமரிக்கல் இன்டகிரேஷன், ஆப்டிமைசேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு சிக்னல் ப்ராசஸிங் இந்த ஒர்க்குக்கெலாம் இது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து 4வது லைப்ரரி. ஸோ ஒவ்வொரு லைப்ரரியும் எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சைபை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா பிப் அப்படிங்கிற லைப்ரரி ஆல்ரெடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பிப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பிப் கொடுத்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ பிப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சைபை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் இன்ஸ்டால் சைபை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ சைபை வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் கீவேர்ட் கொடுத்து சைபை கொடுத்துட்டிங்கன்னா இந்த லைப்ரரியோட ஃபங்க்ஷன்ஸு, கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே இங்கே அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சைபை அப்படிங்கிறோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சைபை அப்படின்னா சயின்டிஃபிக் பைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ எங்கே பாருங்கள் நம்பை அப்படிங்கிறது நியூமரிக்கல் ஃபவுண்டேஷனுக்காக இதில் வந்து ND அரே கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. சைபை அப்படிங்கிறது சயின்டிஃபிக் டூல் பில்ட் ஆன் த நம்பை வச்சு சயின்டிஃபிக் டூல் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்பை லைப்ரரிஸ்க்கான கிளாஸஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இங்கே வந்து அதோட வீடியோஸ் மேலே வந்து கார்னரில் அட்டாச் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இம்போர்ட் சைஃபை. இப்போ வந்து எல்லா லைப்ரரிக்குமே அதோடய வேர்ஷனுமே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி எப்படி பார்க்கணுன்னா பிரிண்ட் ஆஃப்குள்ளே சைபை டாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்டர்ஸ்கோரு வேர்ஷன் அகெயின் 2 அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைப்ரரியோட வேர்ஷன் வந்து நமக்கு வந்துடும்.
நம்ம எதுக்காக வெர்ஷன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அட்வான்ஸ் வெர்ஷனில் தான் ஒர்க் ஆகும், இந்த வெர்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்னென்னா இந்த வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெர்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். பைத்தானோட முக்கியமான கான்செப்ட். நீங்கள் வந்து பிப்பாக இருக்குன்னா பிப்போட வேர்ஷன் கண்டுபிடிக்கலாம். சைபை, நம்பை, மேட்ப்ளாட்டில் இப்போ இந்த எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா வேர்ஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 அண்டர்ஸ்கோரு வேர்ஷன் அகெயின் 2 அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா வேர்ஷன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைபையில் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ சைபை கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இதில் நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் வர்றதை வந்து எப்படி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா ஃப்ரம் சைபை அப்படிங்கிற லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா கான்ஸ்டன்ட்ஸுக்கானதும் இங்கே வந்து இம்போர்ட் ஆகிரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரிண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் டாட் பை அப்படின்னு கொடுத்திங்கன்னா பையோட வேல்யூ என்னது 3.14. ஸோ ஃபிக்ஸட் வேல்யூ இருக்குல்ல, சில வேல்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸட், மாறவே மாறாதுன்னு இருக்கும். பை வேல்யூஸ் சேஞ்சே ஆகாது, அதுதான் கான்ஸ்டன்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும், 1000 கிராம் இருந்தால் தான் அது கிலோகிராம். ஸோ இது வந்து மாறாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எவ்வளோ கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ அதுக்கு வந்து TIR அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருப்பாங்க. டைரக்ட் ஆஃப், அதாவது TIR அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. லிஸ்ட் ஆல் த யூனிட் அண்டர் த கான்ஸ்டன்ட்ஸ் மாடியூல். கான்ஸ்டன்ட்ஸ் மாடியூலில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு DIR மாடல் யூஸ் பண்ணுவாங்க. DIR ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரம் சைபை இம்போர்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்டில் DIR கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்திங்கன்னா எல்லா கான்ஸ்டன்ட்ஸும் வரும். இங்கே ஜஸ்ட்டு நான் டெமோக்காக கொடுத்துருக்கேன். இந்த பேஜே பத்தாது, ஒரு நியர்லி 100-150 அளவுக்கு இருக்குது. ஸோ கான்ஸ்ட்டு, கன்வெர்ட், டெம்பரேச்சர், டே, டெசிமல் பாயிண்ட் கன்வர்ஷன், டிகிரி ஃபாரன்ஹீட்டு. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் எல்லாமே இந்த கான்ஸ்டன்ட்ஸ் கீழே வந்துடும். சரியா, இது மாதிரி நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சாம்பிளுக்கு இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, ஸோ இது மட்டும் தான் கான்ஸ்டன்ட்ஸ்னு நினச்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்ஸு, அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மு, அதோட வேல்யூஸ். ஓகேவா, இப்போ மெட்ரிக் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அதை மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து மீட்டரில் கொடுக்கும்போது இப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர்ஸ், 1 சென்டிமீட்டர்னால் எத்தனை மீட்டர், இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பைனரினா பைட்டாக தான் எடுக்கும், பைட்டை தான் பேஸாக எடுத்துக்கும். மாஸ் அப்படின்னா என்னென்னா கிலோகிராம், ஆங்கிள்னா டிகிரி, நெக்ஸ்ட்டு டைம்னா செகண்ட், லென்த்னா மீட்டர், ப்ரெஷர்னா பாஸ்கல், வால்யூம் அப்படின்னா லிட்டர், ஸ்பீட் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட், தென் டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின், எனர்ஜினா ஜூல், பவர்னா வாட், ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட்ஸில் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். ஓகேவா, ஸோ இது எப்படி வந்து ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சைன் பை எடுத்துக்கும் போது நிறையா வந்து சயின்ஸ் கால்குலேஷன் இருக்குது, நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிக்க முடியாது. நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டாக, ஸோ பொதுவாக நம்ம என்னெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம், ஜென்ரல் வேல்யூஸ் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குறதா இருந்தால் அந்த மாதிரி தான் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பெரிய ஒரு லார்ஜ் சப்ஜெக்ட். ஸோ இதுவே ஒரு யூனிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஒரு டாபிக். ஸோ அதனால் எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தேவையில்லை. சயின்டிஃபிக் ஃபார்முலாஸு, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் நமக்கு தேவையில்லாதது, எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அவசியம் இல்லை. ஸோ காமன் விஷயங்கள், ஸோ அதுக்கான என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக மைண்டில் ஞாபகம் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ண முடியாது. ஒரு 4-5 நாள் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இதை எப்படி ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் சைபை இம்போர்ட்டு கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பிரிண்ட்டு கான்ஸ்டன்ட்ஸ் டாட் KIBI கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா கிலோ பைட். ஓகேவா, கிலோ பைட்டோட வேல்யூ கொடுக்கும். நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பைட்டாக தான் எடுத்துக்கோம், பைனரி. ஸோ பைட்டு அப்படிங்கும் போது கிலோ பைட்டோட வேல்யூ என்ன கொடுக்குறோம், 1024 பைட்ஸ் தான் என்னதுன்னா கிலோ பைட்ஸ். ஸோ அதை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரி மெகா பைட்ஸ், MEBI, ஜிகாபைட்ஸ், டெராபைட்ஸ், பெண்டாபைட், எக்ஸாபைட், செட்டாபைட்ஸ், யோட்டோஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறதுனா அதோட வேல்யூஸ், அதோட கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இப்படி தான் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பைட்டோட கான்ஸ்டன்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் டைம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ரம் சைபை இம்போர்ட் கான்ஸ்டன்ட்ஸ், கான்ஸ்டன்ட் டாட் மினிட்.
நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைம் அப்படிங்கிறது செகண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். அப்போ அதை மினிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும், 60 செகண்ட்ஸ் வந்து 1 மினிட் வருமா. ஸோ அதனால் 60. தென் கான்ஸ்டன்ஸ் ஹவர், டே, வீக், இயர் அண்டு ஜூலியன் இயர். இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதோட கான்ஸ்டன்ஸ் வேல்யூஸ் வரும். எதை பேஸ் பண்ணி வரும்னா, நமக்கு அதுக்குன்னு ஒரு யூனிட் பார்த்தோம். இப்போ டைம்னா செகண்டு, பைனரினா பைட்டு அப்படின்னமா. ஸோ அந்த யூனிட்டை வச்சு தான் கன்வெர்ட் பண்ணி இந்த கான்ஸ்டன்ஸ் வருது. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ டைமும் பைனரி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்குது. செல்சியஸு, பேரன் கிட்டு, டிகிரி, சரியா, சைனு, காசு, டேனு, கோசைனு, இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸையும் நம்மளால் கொண்டு வர முடியும். சரியா. நான் 2 எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசர் இன் சைபை. ஸோ இதெல்லாம் ஹெட்டிங்ஸ். இதிலெல்லாம் சைபை யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்டிமைசேஷன் அப்படின்னாலேனா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்து அதில் மினிமம் கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது எது வந்து ஆப்டிமைசேஷன் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, எது வந்து அக்யூரேட் வேல்யூ கொண்டு வந்து கொடுக்குது, அதுதான் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்டிமைசரில் என்னெல்லாம் சைன் பை ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன் இருக்குது. மினிமைஸ் ஃபங்க்ஷன், மினிமைஸ் ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ், மினிமைஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்கேலார். ஸோ ஸ்கேலார் ஃபங்க்ஷனில் மினிமம் கண்டுபிடிக்கிறது, மினிமைஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒரு வேல்யூ வந்து மினிமைஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இது வந்து 1D டைமென்ஷனில் இருக்குமா. சரியா. 1 டைமென்ஷனை தான் 1D கொடுத்துருக்காங்க. ரூட் அப்படின்னா ஃபைண்ட் த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன். நம்ம வந்து ரூட் ஆஃப் ஈக்குவேஷன்லாம் மேத்தமெட்டிக்ஸில் போட்டிருப்போம், நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் மாதிரி ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ரூட் ஆஃப் ஸ்கேலார், ஸ்கேலார் ஃபங்க்ஷனோட ரூட் ஃபைண்ட் பண்ணிக்கிறது. லீஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர், கர்வ் ஃபிட்டிங்கில் யூஸ் ஆகுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்வ் ஃபிட்டுன்னே ஒன்று இருக்குது. ஃபிட் த ஃபங்க்ஷன் டு த டேட்டா, அதாவது ரிக்ரெஷன் அண்ட் கர்வ் ஃபிட்டிங்கில் தான் இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் LINPROG, அதாவது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் எவாலுவேஷன்ஸ். குளோபல் ஆப்டிமைசேஷனில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு எவாலுவேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், டூயல் அனலிங். நெக்ஸ்ட்டு வந்து SHGO, அதாவது ஹோமோலஜி குளோபல் ஆப்டிமைசேஷன். இப்போ ஹோமோலஜின்னு என்னென்னா ஒரு பர்டிகுலர் யூனிட் எடுத்துக்கிறது. இப்போ பைனரி அப்படின்னா பைனரி யூனிட்ஸ், பைட்ஸை மட்டும் வச்சு கொடுக்கறது. சப்ஜெக்ட் நம்ம பிரிக்கிறோம்ல, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸுங்கிறதுல ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜின்னு பிரிக்கிறோம் இல்லையா, பாட்டனி, சுவாலஜின்னு. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு டாபிக்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்குறது தான் என்னென்னா ஹோமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் குளோபல் ஆப்டிமைசேஷன் கொண்டு வருது. அப்புறம் பேசின் ஹாப்பிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா குளோபல் மினிமம்ஸ் டேட்டாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஆப்டிமைசேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கியூ அப்படிங்கிற மெத்தட் ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்ப்ரிண்ட்ஸ் மெத்தட்னே ஒன்று இருக்குது சால்விங் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுல. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேலார் மினிமைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, கோல்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனல் மினிமைசேஷனில் யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூட்டன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து நியூட்டன் ட்ராப்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் வந்து பார்த்துருப்போம். நியூட்டன் ட்ராப்ஷன் மெத்தட் அதில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபைண்டிங் ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுலாம். எப்சால்வ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வந்து நான் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன் நேம்ஸு அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு வாரம் வந்து டெய்லி அப்படியே ரீட் பண்ணிட்டே இருந்திங்கன்னா மைண்டில் செட் ஆகிடும். ஸோ நம்ம ஆப்ஷனில் கொடுக்கும்போது இது சைஃபை ஃபங்க்ஷன் தான், இது வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் நமக்கு சொல்ல தெரிஞ்சால் போதும். மற்றபடி இந்த கால்குலேஷன் எப்படி வரும், இதில் எப்படி கோடிங் எழுதுகிறாங்க, இதில் எதுக்கு ஆன்சர் எப்படி வரும், இப்படிலாம் நம்ம வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைபை ஸ்பார்ஸ் டேட்டா. ஸ்பார்ஸ் டேட்டா அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா, இதில் வந்து ஸ்பார்ஸ் அப்படின்னால என்ன சொல்லுவாங்கன்னா அன்யூஸ்ட் எலமெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஸ்பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ் டேட்டானா அந்த டேட்டா செட் வேர் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது ஸ்பார்ஸ் டேட்டா. இதை வந்து ஸ்பார்ஸ் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஃபார்ஸ் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டென்ஸ் கிராஃப் அப்படின்னா, டென்ஸ் அரே அப்படின்னா என்னென்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டும் இருக்கிறது வந்து டென்ஸ் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷனில் லீனியர் அல்ஜிப்ரா மெத்தட்ஸில் இந்த ஸ்பார்ஸ் டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து CSR, இன்னொன்று வந்து CSC, அதாவது கம்ப்ரஸ்டு ஸ்பார்ஸ் ரோ
கம்ப்ரஸ்டு ஸ்பார்ஸ் காலம் இது நான் கொடுக்கணும்னு நினச்சேன், விட்டு போச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னா கம்ப்ரஸ்டு ஸ்பார் ரோ, கம்ப்ரஸ்டு ஸ்பார் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வைஸாக வந்து அந்த டேட்டாஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கும் போது இந்த ஜீரோ இல்லாமல் ஃபெச் பண்ணி எடுக்கிறது, ரோ வைஸாக அப்படி எடுக்கிறது, காலம் வைஸாக அப்படி எடுக்கிறது அப்படின்னு இதில் வந்து 2 ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும், இதை வந்து எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரம் சைபை டாட் ஸ்பார்ஸ் இம்போர்ட்டு சிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு தான் கொடுக்கணும். சிஎஸ்ஆர்னால் என்ன சொன்னோம், கம்ப்ரஸ்டு ஸ்பேரு ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், ரோ வைஸாக எடுக்க போகிறோன்னு அர்த்தம். சயின்ஸ் பை டாட்டு ஸ்பேர்ஸ் இம்போர்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த ஸ்பார்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ இதுலேருந்து பாருங்கள், ஸ்பார்ஸ் அப்படிங்கிறது சைபையோட சப்மாடியூல், இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த ஸ்பார்ஸோட ஃபங்க்ஷன் தான் சிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஸ்பார்ஸுங்கிறது சப்மாடியூல்ஸ். அப்போ அரே ஈக்குவல் டு என்பி அரே ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிஎஸ்ஆர் மேட்ரிக்ஸ் இது அண்டர்ஸ்கோர் வரும், இங்கே கட்டாக இருக்குது. சிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் மேட்ரிக்ஸ் ஆஃப் அரேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸில் 0 இல்லாத வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குது அப்படின்னு நான் 0 வேல்யூஸ் எங்கே இருக்குங்கிறது அதோட இண்டெக்ஸ் பொசிஷனோடு எடுத்துகிட்டு வரும். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது 1 டைமென்ஷனல் அரே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனே 0 தான் சொல்லுவோம், இந்த ஹோல் அந்த ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக 0ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே 0 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0 எலமெண்ட் 1 இருக்குது, அகெயின் ஒரு 1 இருக்குது அண்ட் 2 இருக்குது. ஸோ இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0th பொசிஷனில் 5th எலமெண்ட் வந்து 1, 0th 6th எலமெண்ட் வந்து 1, 0th 8th எலமெண்ட் வந்து 2 அப்படின்னு நான் 0 எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும் இந்த சிஎஸ்ஆர் மேட்ரிக்ஸ் ஆஃப் அரே அப்படிங்கிறது. ஓகேவா? இல்லை எனக்கு வந்து என்னதுன்னா இந்த எலமெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த சிண்டெக்ஸ் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா, ஸோ அதுக்கு இந்த இருக்குது எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு வந்து சிஎஸ்ஆர் மேட்ரிக்ஸ் அரே ஆஃபில் டாட் டேட்டா மட்டும் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் 0 எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த ஸ்பார்ஸோட ஒர்க்கே என்னென்னா, ஸ்பார்ஸ் அப்படின்னா நிறைய அன்யூஸ்டு இல்லைனா அன்வான்ட் டேட்டா, எம்டி டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸோ சிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்னா எதெல்லாம் நான் 0 எலமெண்ட் இருக்கோ அதோட பொசிஷனோடு எடுத்துகிட்டு வரும். ஸோ எனக்கு டேட்டா மட்டும் போதும்னா சிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் மேட்ரிக்ஸில் டாட் டேட்டான்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா டேட்டா மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் கிராஃபில் எப்படி ஒர்க் ஆகுது, கிராஃப்ஸுங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக. இங்கே கிராஃப்ஸோடனா கிராஃப் நிறைய கிராஃப் பார்த்துருக்கோம், அந்த கிராஃபோட ஆன்சர் வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறது. இங்கே பாருங்கள், சைஃபை ஸ்பார்ஸ் சிஎஸ் கிராஃப் இந்த மாடியூலில் இம்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் இதில் வர இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம இதை தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின்ஸில் கிராஃப் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சைபை டாட் ஸ்பார்ஸ் டாட் சிஎஸ் கிராஃப் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். இங்கே பாருங்கள், அட்ஜசன்சி மேட்ரிக்ஸு சிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்பார் கிராஃப் ரெப்ரசன்டேஷன் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து திக் ஸ்டாக்ஸ் அப்படின்னா அதோட அதுக்கு வந்து திக் ஸ்டாக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்ட் பண்ணுறது தான், சிங்கிள் சோர்ஸ்லேருந்து பண்ணுறதுக்கு. ஃப்ளாய்டு வார்சல் ஆல் பார்ஸ்லேருந்து ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிப்போம். ஃபெல்மன் ஃபோர்டு அல்காரிதம் நெகட்டிவ் வெயிட்லேருந்து ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச், இது வந்து என்னென்னா பெர்ஃபார்ம் த டிஎஃப்எஸ் அண்டு பிஎஃப்எஸ் ட்ராவல்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இதோட ஆன்சர் கொண்டு வரும். ஸோ இதில் பாருங்கள், இதோட ஃபங்க்ஷன்ஸ் நேம்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃப்ளாய்டு வார்சல்னால் நடுவில் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, பெல்மன் ஸ்போர்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. டெப்த் ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கள், டெப்த்து அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட்டு ஆர்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வேணும், இந்த ஃபங்க்ஷனோடது வேணும், இது மட்டும் பார்த்தா போதும். இதோட கால்குலேஷன்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சைபை ஸ்பாட்டிக்கல் டேட்டா. இந்த ஸ்பாட்டிக்கல் டேட்டா அப்படின்னா என்ன சொல்லணும்னா, ஜியோமெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து அதுக்கு ஒரு பார்டர் லெவல் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பார்டர்னால் இதுக்குள்ளே ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸோ டாட்டு,
கிளஸ்டரிங் டூல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நடக்கிற இந்த ஸ்பேட்டிக்கல் டேட்டாவை வந்து நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி ரிசல்ட் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பேட்டிக்கல் டேட்டாஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து scibay.spatical அப்படிங்கிற ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது scibay.spaticalங்கிற வேர்டு, ஜியோமெட்ரிக் ஸ்பேஸுங்கிற வேர்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி, ஃபைண்டிங் த பாயிண்ட் வித்தின் த பவுண்ட்ரி அப்படிங்கிற வேல்யூஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேட்டிக்கல் டேட்டாக்கு என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னா ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா டெலோனே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா செட் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து ட்ரையாங்குலராக வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே ஏதாவது வந்து பாயிண்ட்ஸ் லைஸ் ஆகுதா அப்படின்னு கால்குலேட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ இதான் இதோட ஒர்க்கு. தென் கான்வெக்ஸ் ஹல் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பாலினாமியல் கான்செப்டில் வரும். நம்ம கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விரலை சுற்றி வந்து ரப்பர் பேண்ட் போடுறீங்க. ஸோ அதோட பவுண்ட்ரி எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுதான் கான்வெக்ஸ் ஹல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்வெக்ஸ் கல்லோட பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கான்வெக்ஸ் கல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேடி ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. கேடினா நாலேஜ் டிஸ்கவரி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியரஸ்ட் நெய்பர் அண்டு ஸ்பேட்டிக்கல் சர்ச் பண்ணுறது கிளஸ்டரிங் அல்காரத்தில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் உள்ள ஒரு மெத்தட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிட்டி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. கோசைன் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஹம்மிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஹம்மிங் கோடுலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஹம்மிங் கோடு, ஹம்மிங் டிஸ்டன்ஸ். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு அதோட டேட்டா கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். இதான் ஸ்பேட்டிக்கல் டேட்டாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்லாப் அரேஸ். மேட்லாப் அறையோட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மேட்லாப் அறையில் நீங்கள் பார்க்க வேண்டிய ரெண்டு முக்கியமானது வந்து சேவ் மேட்டு அண்டு லோடு மேட்டு. இதுதான் மேட்லாப் இருக்கு இல்லையா. ஸோ அதோட டேட்டாவை இங்கே எப்படி லோட் பண்ணுறோம், எப்படி சேவ் பண்ண போகிறோம். மேட்லாப் டேட்டா ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் டேட்டாவை அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் நேம் சேவ் மேட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். சரியா. இதில் வந்து நம்பை ஃபங்க்ஷன்ஸ் வரும். சைன்பையில் மேட்லாப் அப்படிங்கிறதோட கான்செப்டோட அரேஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் த டேட்டா இன் மேட்லாப் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து சேவ் மேட். இதுக்கு வந்து என்ன தேவைன்னா ஃபைல் நேம் தேவை, mtict அப்படிங்கிறது தேவை, டிக்ஷனரி கண்டெய்னிங் டேட்டா. ஸோ இந்த டிக்ஷனரியில் என்ன டேட்டா கண்டெயின் ஆகிருக்கோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா mtict அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ கம்ப்ரெஷன், டேட்டா வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு டூ அண்டர்ஸ்கோர் கம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாகவே என்னவாக இருக்கும்னா ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீகம்ப்ரெஷன் அப்படின்னா பூலியன் வேல்யூ ஸ்பெசிஃபை வெதர் டு கம்ப்ரெஸ் த ரிசல்ட் வந்து கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத ரிசல்ட்டாக கொடுக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட்னால் சேவ் மாட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேட்லாப் டேட்டாவை வந்து இம்போர்ட் பண்ணுறது. மேட்லாப் டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் வந்து லோட் மேட். ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணோன்னா ஃபைல் நேம் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். லோட் மேட் ஆஃப் ஃபைல் நேம்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த ஃபைல் நேம் அதை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேட்லாப்போட ஃபைல் நேமை ரீட் பண்ணி அதை அப்படியே லோட் பண்ணிடும். ஓகேவா. ஸோ சேவ் மேட்டு, லோட் மேட்டு, டூ கம்ப்ரெஷன் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்போலேஷன். ஓகேவா. இன்டர்போலேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா மிஸ்ஸிங் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 10 to 5 to 10ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. அது வந்து 5.33 இருக்கலாம், 7.385 இருக்கலாம், 9.999 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ வந்து இன்பிட்வீன் பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். அதான் மிஸ்ஸிங் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அக்யூரேட் வேல்யூ கிடையாது. இதுக்கு இடையில் வந்து இருக்கலாம். ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து 10 to 5க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா அதுதான் இன்டர்போலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர்போலேஷனுங்கிறது மிஸ்ஸிங் டேட்டா வந்து அஷ்யூம் பண்ணுறது. இதில் இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இம்ப்யூட்டேஷன்னா அந்த மிஸ்ஸிங் வேல்யூக்கு பதிலாக நீங்கள் ஒரு வேல்யூ வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ நேற்று கிளாஸஸில் கூட நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து வேல்யூஸ் வந்து மிஸ்ஸிங் டேட்டா இப்போது 10, 20 அதுக்கப்புறம் டேட்டா இல்லை, அதுக்கப்புறம் 40, 50 இருக்குன்னா நம்மளாவே 30ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா இதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் டேட்டாவை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்போலேஷன், இம்ப்யூட்டேஷன். இன்டர்போலேஷன்னா மிஸ்ஸிங் டேட்டா
கண்டுபிடிக்கிறது. இது இம்ப்யூட்டேஷனாக மிஸ்ஸிங் டேட்டாக்கு நம்மளே ஒரு டேட்டாவை அசைன் பண்ணிக்கிறது ரேண்டமாக. ஸோ அது வந்து இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்போலேஷன் டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இன்டர் பி 1T அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் இன்டர்போலேஷன் டேட்டா, ஒன் டைமென்ஷன் இன்டர்போலேஷன்ஸில் பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு ஆன்சர் கொண்டு வருது. இதை எப்படி கொடுப்போம்னா சைபை டாட் இன்டர்போலேட், இந்த மாடியூல் இருக்கு இல்லையா, இந்த மாடியூல்ஸ் வச்சு தான் இதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம். சைபை டாட் இன்டர்போலேட் டாட் இன்டர் P1D ஆஃப் அப்படின்னு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைலைன் இன்டர்போலேஷன், கியூபிக் ஸ்பைலைன் பாலினாமியலில் தான் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. பாலினாமியல் கர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ கியூபிக் ஸ்பைலைன். நெக்ஸ்ட்டு வந்து ரேடியல் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன், RBF இன்டர்போலேட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பேஸ் மேக்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இது வந்து தெரியும். சரியா? சரி, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன ஃபங்க்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. ஓகேவா? டெஸ்ட் கான்செப்ட்னால் நிறைய டெஸ்ட் இருக்கான். டி டெஸ்ட்டு, இண்டிபெண்ட் டெஸ்ட்டு, பேர்டு டெஸ்ட்டு, ஸ்கொயர் டெஸ்ட்டு, ப்ரீசன்ட் டெஸ்ட்டு, ஸ்பேர்ஸ்மேன் டெஸ்ட்டு, ANOVA, தென் மேன் விட்னி டெஸ்ட்டு, வில்காசன் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கிறிஸ்கல் வாலிஸ் டெஸ்ட்டு, நார்மலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி ஃபங்க்ஷனாக கொடுக்கும்போது டி டெஸ்ட்னால் டி டெஸ்ட்டு 1 சாம்பிள், ஒரே ஒரு சாம்பிள். ஸோ 1 to 50 எடுக்கணும்னா இதுலேருந்து ஒரு சாம்பிள் வந்து எடுக்கிறது வந்து 1 சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடி டெஸ்ட் INT அப்படின்னா இண்டிபெண்ட் ஒரு குரூப் இருக்கும். ஸோ கிளாஸ் A கிளாஸ் Bனா அந்த குரூப்லேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறது. டிடி டெஸ்ட் REL அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா 2 ரிலேட்டட் மெஷர்மெண்ட்லேருந்து எடுக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. ஜஸ்ட்டு இதை ரீட் பண்ணி இதெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சாய்ஸில் கொடுத்தாங்கன்னா இதில் எதெல்லாம் சயின்ஸ் பை, இதெல்லாம் நம்பை இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஸோ எதில் எலிமினேட் பண்ணுறதுக்காகவும் ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும் ஒரு வாரம் மட்டும் ரிப்பீட்டடாக டெய்லி வந்து இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மைண்டில் நமக்கு செட் ஆகிரும். மற்றபடி இதை அப்படியே மெமரைஸ் பண்ணணும்னா அவசியம் கிடையாது. இதை எது கொண்டு வந்திருக்கேன்னா ஸோ நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம், இதை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் தேவையோ அந்த கான்செப்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். சரியா? இதெல்லாமே சயின்ஸ் படிக்கிற சயின்ஸ் மேஜரு மேக்ஸ் மேஜர்ஸ்க்கான அவங்களுக்கு தான் இந்த கால்குலேஷன் பற்றிலாம் தெரியும். நம்ம இந்த கால்குலேஷன்லாம் நெசசிட்டியாக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்டோன்னா ஆமாம் இதெல்லாம் பைத்தானில் சைன் ஃபைவ்ல பார்த்தோம் அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அதுக்காக மட்டும் படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஏன்னா இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ தான். சைன் 5 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது எப்படி கொஸ்டின்ஸ் வருங்கிறத 6:30க்கு வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கான நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்போம். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி DBMS நோட்ஸ் இருக்குது, பைத்தான்ஸோட எல்லா நோட்ஸுமே கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சண்டே வந்து MCQ வைக்கிறோம். அதாவது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் MCQ ஃபுல் யூனிட்டுக்கான 200 MCQ PDF வந்து கொடுப்போம். ஸோ மறக்காமல் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.